புண்ணிய புதன் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். இன்றும் ஒரு சிறு கதை மூலம் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக ஒரு பதிவை பதிவிடலாம் என்று அழகு தமிழ் கவிதை கழகம் ஆசை கொள்கின்றது. என் உறவுகளே, எப்பொழுதும் தன் உடலில் வறட்சி நிலையே கண்டிருக்கும் நீரோடைகள், ஏரிகள், ஆறுகள், குளம், குட்டைகள் மழை காலங்களில் தன் முழு தாகத்தையும் பூர்த்தி செய்து கொண்டு உபரி நீராக காட்சி அளித்துக் கொண்டிருக்கும். அதில் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ, மீனாகவும் பூச்சாகவும் புழுக்களாகவும் பறவை இனங்களாகவும் பட்சிகளுக்கு நீர் ஆதாரமாகவும் ஆடு மாடுகளுக்கு குடிநீராகவும் சில நேரங்களில் மனிதர்களுக்கு குடிக்கும் நீராகவும், என் உறவுகளே, இவைகள் எப்பொழுதும் இதே நிலைமைக்குள் இருப்பதில்லை. சூரியன் வெப்பத்தில் சில காலத்தில் தன் முழு உடலையும் வற்றி காட்சி அளிக்கும். அதுபோல்தான் வாழ்க்கையும். என் உறவுகளே, ஒரு நாள் போல் ஒரு நாள் அமையாது. இருக்கும் வரை நம்மை தேர்த்தி கொண்டு, இல்லாத பொழுது நம் மனப்பக்குவத்தை அடையும் நிலை கொண்டு இந்த அழகான வாழ்த்தடம் நமக்கானது. வாழதான் வேண்டும். ஒரு பொழுது போல் ஒரு பொழுதே இல்லை என மனதுக்குள் என் குழப்பங்கள் கொண்டு இருப்பதில் இருந்து நீங்கள் தெளிவு பெற வேண்டும். பிறகு புரியும் இந்த உலகில் அனைத்தும் நமக்காக தான் என்று. எந்தெந்த இயற்கைகள் நமக்கு கற்றுத்தராத பாடங்கள் பெரிதாக ஒருவர் வந்து பாடங்கள் சொல்லிவிட முடியும்? இயற்கையோடு சார்ந்த நிலைகளை நீங்கள் உங்களுக்குள் கையாளும் பக்குவ நெறியை கற்றுக்கொள்ளுங்கள். எதிலையும் வென்று காட்டிவிடலாம். சிறப்பாக இந்த மனித பிறவியை வாழ்ந்து விடலாம். என் உறவுகளே, துன்பங்கள் துயரங்கள் தொடர்ந்து வருபவை. இன்பங்கள் மகிழ்ச்சிகள் எப்பொழுதும் நமக்குள் இருப்பவையாக நாம் செய்து கொள்ளுவோம். அது கூட அந்த துன்பத்தை மாற்றி இன்பமாக நமக்கு மாற்றித்தரும். மன வலிமைகள் வேண்டும். அதற்குள் நாம் நிலைகளை கையாளும் மன பக்குவ நெறியை அடைதல் வேண்டும். பிறகு இந்த உலகம் நம் நினைத்தது போல் நமக்கு வசமாகும். அடுத்த நிலைக்கு நாம் முன்னேறி செல்ல, பிறருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம் வாழ்க்கை இருக்க, இவைகள் அழகூற கையாளும் மன பக்குவத்துக்குள் தான் நாம் எப்பொழுதும் நம் மனதை வைத்து கொண்டிருக்க வேண்டும். என் உறவுகளே, வாழ்க்கை மிக அழகானது. வாழும் நிலை